அனைவருக்கும் இனிய மாலை, காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஆக்சுவலா சொல்லப்போனோம்னா, இது ஒரு உப்மா மீட்டிங்ன்னு கூட சொல்லலாம். ஆனா, நம்ம கலந்துரையாடல் எல்லாத்தையுமே உப்மா மீட்டிங்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அ உப்மா மீட்டிங்ல வந்து சும்மா அப்படியே கொறிச்சிட்டு இருக்கிற மாரி, அப்படியே உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இதுல ஒரு பர்ப்பஸும் இருக்கு இந்த மீட்டிங்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம குவிகம், விருட்சம், பூபாலம் 3 இதழ்களும் சேர்ந்து அந்த ஆர்டர்ல சொல்லப்போனா, விருட்சம், குவிகம், பூபாலம் அந்த 3 இதழ்களும் சேர்ந்து போன வருஷம் தீபாவளி மலர் என்ற ஒரு புது கான்செப்ட்ட கொண்டு வந்தோம். அந்த கான்செப்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணதே நம்ம அழகிய சிங்கர் தான். அதாவது ஏன் நம்ம தனியா ஒருத்தர் பண்றத விட 2 பேரா சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி குவியத்த கேட்டாரு. அப்பதான் பூபாலமும் சேர்த்து பண்ணலாமேன்னு சொல்லி இப்ப நானும் கிருபாவும் சொன்னோம். ஸோ 3 பேரும் சேர்ந்து போன தடவ விட்டோம். குவிகம் தீபாவளி மலர் அது வந்து ஒரு நல்ல ஒரு ராக்கெட் அது. அந்த நாங்க 3 பேர் சேர்ந்து விட்ட ராக்கெட்ன்னு தான் சொல்லணும் அது. சூப்பர் ராக்கெட் அது. ரொம்ப நல்லா போச்சு அது. இட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட். அதான் 3 இதழ்கள் சேர்ந்து ஒரு தீபாவளி மலர கொண்டு வர்ற அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ங்கிற மாரி தான் எங்களுக்கு எல்லாமே தோணிச்சு அது. மத்த மாரி 2 இதழ்கள் சேர்ந்து கூட ஒரு மலர் கொண்டு வந்தாங்களாங்கிறது தெரியல அந்த மாரி. பட் ரொம்ப ஏய் நல்லா வந்திருந்தது. கௌரி, நெறைய நான் உன்னை தேடுறேன், நீ வரமாட்டேங்கிற. சாரி கொஞ்சம் அவங்கள மியூட் பண்ணிடுறேன். ஸோ, அதனால அந்த கான்செப்ட் எப்படி பார்க்க போனா, எங்க 3 பேருக்குள்ளயும் ஒரு நெறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருந்தது. இது வேணும், இது வேண்டாம், இப்படி கொண்டு வர்றது, அது மாரி நெறைய இருந்தது. அதுக்கு நல்ல நம்ம ஒரு அயர்னிங் அவுட் பர்சனாலிட்டியா நம்ம கிருபானந்தன் இருந்தாரு. எத சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ன்னு சொல்லி எல்லா டிஃபரன்ஸஸையும் அயர்ன் அவுட் பண்ணி, தென் வி பிராட் அவுட் அது. சப்சிக்வென்ட்லி நம்ம வந்து வசந்த மலர்ன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தோம். அது கிட்டத்தட்ட நம்ம பிப்ரவரி, மார்ச்ல அந்த சமயத்துல. பொங்கல் சமயத்துல பொங்கல் மலர்ன்னு கொண்டு வரலாம்ன்னு பார்த்தோம். பொங்கல் மலர்ங்கிறத விட, அத வசந்த மலர்ன்னு கொண்டு வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சமயத்துல நம்ம ஒரே ஒருத்தர பத்தி நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பர்சன். அவர் தான் நம்முடைய மதுவந்தி. இப்ப நம்ம அவர்ட்ட இல்ல. அவரு தான் ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் அண்ட் ஒரு கிரியா ஊக்கிங்கிறத விட, இன்னொரு எல்லாரையும் இணைச்சு கொண்டு கூடிய ஒரு சிறப்பான ஒரு இதா இருந்தாரு. இந்த ஒரு கான்செப்ட்ட பத்தி சொன்னோனே, இந்த மாரி பண்ண போறோம்னோனே ரொம்ப எக்ஸைட் ஆயி, அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த மீட்டிங்ல அவர் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லி இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த தடவ அவர் இல்ல. ஆனா அவருடைய கைடன்ஸ் நம்ம மைண்ட்ல எல்லாருக்குமே இருக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த பர்ப்பஸ் ஆஃப் இன்னைக்கு மீட்டிங் என்னன்னா, நம்ம இப்ப நானு, ஹரிஹரன், அழகியசிங்கர், மத்த டாக்டர் பாஸ்கரன், கிருபானந்தன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு. பாஸ்கரன் நேத்திக்கு வர முடியல. அதான் இன்றைக்கு காலையில. ஸோ மத்த நண்பர்கள், அதாவது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த 3 பேரும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய தீபாவளி மலர்ல, நம்ம தீபாவளி மலர்னா ஸ்டாண்டர்ட் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது ஒரு ஒரு இது இருக்கு. அந்த காலத்துலேருந்து கல்கி, அமுதசுரபி அந்த மாரி பத்திரிகைகள் கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தீபாவளி மலர் கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். என்னென்ன இருக்குன்னு. காமகோடி அவர்களுடைய படம் இருக்கும். அவருடைய அருளாசி இருக்கும். அந்த மாரி ஸ்டாண்டர்டா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வர்ற புதிய தீபாவளி மலர்கள்லாம் வித்தியாசமான ஆனந்த விகடன்லாம் கொண்டு வந்தது. வித்தியாசமான ஒரு ஜோக் ஸ்பெஷல் மாரி இருக்கும். அல்லது சிறுவர் ஸ்பெஷல் எல்லாமே கலந்த ஒரு ஒரு இதா இருக்கும். நார்மலா தீபாவளி மலர்ல பிரபலமானவர்கள்லாம் நெறைய எழுதியிருப்பாங்க. இவரோட அழகேசன் கூட சொல்லியிருந்தாரு. அசோகமித்திரன் எல்லா தீபாவளி மலர்லயும் எல்லா இதுலயும் எழுதுவாருன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாரி பிரபலமானவர்கள் அகிலன், கிருபானந்த வாரியார் இந்த மாரி எல்லாம் அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நம்முடைய மக்கள் தீபாவளி மலர்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படிங்கிறத மாரி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஸோ முதல்ல நம்ம அழகியசிங்க, ஹரிஹரன் கடைசியிலே சொல்லிடலாமுங்க. கடைசியிலே அவங்களுடைய கருத்த சொல்லலாம். ஏன்னா முதல்லயே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அ லீடிங் த விட்னஸ்ங்கிற மாரி ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் நம்ம. அவங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இத சொல்லிடலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சார் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்த பத்தி சொல்லலாம். முதல்ல இந்திரநீலன் சுரேஷ் சார், நீங்க சொல்லுங்க உங்களுடைய தீபாவளி மலர் பத்தி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பின்னாடி ரெக்கார்ட்லயும் இருக்கும். நம்ம கேட்டுக்கலாம். எஸ் சார். இந்திரநீலன் சுரேஷ். சார், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் பேசுறேன். நான் இப்பதான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஓகே. அடுத்து ஒரு 2 3 பேருக்கு அப்புறம் நான் பேசுறேன். நான் ஓகே. சாரி அபவுட் ஃபர்ஸ்ட் தட். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் ஆயிடுச்சு. சரி இப்போ அடுத்தது. இல்ல, ஜஸ்ட் சார் ஐ ஜஸ்ட் நோ ஜாயின். இஷ்யூஸ். நோ என்ன நீங்க இஷ்யூஸ் சார். சொன்னீங்க சப்ஸ்டன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் சரி சார். இப்பதான் ஜாயின் பண்ணேன். சார் மீவி சார், நீங்க முன்னாடி வந்தீங்க. நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல தீபாவளி மலர்னா எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லுங்களேன் நீங்க. உங்களுடைய கருத்து தான் இது. எ வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். சென்ற முறை தீபாவளி மலர் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக வந்திருந்தது. அதுல என்னுடைய சின்ன கருத்து, இந்த மாதிரி அந்த கார்ட்டூன்லாம் ஒரு கதைக்கோ அதுக்கெல்லாம் கார்ட்டூன் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கார்ட்டூன் அது அது அப்பீலிங்கா இருக்கும்.
அது மாதிரி கூட பண்ண முயற்சி பண்ணலாம். யாரும் நம்ம இவங்களே சில பேர் நல்ல கார்ட்டூன்ஸ் இருப்பாங்க, அதை வச்சு பண்ணலாம். அது வந்து அட்ராக்ட் பண்ணும், டக்குன்னு அந்த படிக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸை பண்ணலாம். அதே மாதிரி சிறுவர்களுக்கான ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன சின்ன கதைகளோ அல்ல சின்ன பாடல்களோ அதை கூட கொடுக்கலாம். ஏன்னா அப்போ இளைஞர்கள் அதை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும், அது அதை எடுக்கிறதுக்கு. இது என்னுடைய சின்ன கருத்து. மற்றபடி எல்லாம் எல்லாமே எப்போதும் போல இருக்கு. நல்ல கதைகள் போடலாம், நல்ல சிறுகதைகள், ஒரு லென்த்தியா இல்லாம அந்த கிறிஸ்பா படிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நல்லா சொல்லியிருக்கீங்க. கார்ட்டூன், சிறுவருக்கான பகுதி, சிறுகதைகள், சிறுகதைகள்னா சிறிய கதைகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல டாபிக் அது. நல்ல இது. ஓகே. அடுத்தது நம்ம பானுமதி வெங்கடேஸ்வரன். போன வாரம் கலக்கிறாங்க அவங்க. எ பானுமதி வெங்கடேஸ்வரன். இது அவங்க வர முடியல. சார் அழகையா சார். அருண் அழகையா. சார் நீங்க தீபாவளி மலர்னு ஒரு இதுல வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன் உங்களுடைய கருத்துக்கள. அழகையா சார். சார் எல்லா பத்திரிகையும் சென்ற முறை தங்களது இதழே ரொம்ப அருமையாக இருந்தது. அதை பின்பற்றியே சொல்லலாம். புதுசாக இந்த ஏஐலாம் வந்திருக்கு, அதை பற்றி ஒரு புதிய கட்டுரை, அப்புறம் புது கவிதைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். புது அப்புறம் கவிதை. கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விகடனில் வரது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கவிதைகள் கேட்டு வாங்கி போடலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சிறுவர்களுக்கான கதைகள், துணுக்குகள், குறுக்கெழுதி போட்டு வரைய வழக்கம்போல வைக்கிறீங்க, அதே மாதிரி ஒன்று. ஒரு சினிமா பற்றி ஒரு 2-3 பக்கங்கள் சினிமாவுக்கு ஒதுக்கீடு செய்யலாம். பழைய செம்பதிப்பு கதைகள், சிறுகதைகள், இந்த தீபாவளி உள்ள திறமலை கவிதைகள், செம்பதிப்பு என்று ராஜன் கிருஷ்ணன் கதையை சிறுகதை போட்டு மிகவும் அருமையாக இருந்தது. அது மாதிரி 1-2 போட்டால் நம்மை போல கொஞ்சம் முதியவர்களுக்கு ஒரு படிப்பதற்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். இவ்வளவுதான் சார். நன்றி நன்றி. வெரி குட் சார். நல்லா அந்த புது கவிதையை சொல்றீங்க. துடுக்குகள், குறுக்கெழுத்து, சினிமா பற்றி, அப்புறம் செம்பதிப்பு கதைகள். அது ஒரு பழைய கதைகள் திருப்பி போடுற மாதிரி நல்லா நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது ராஜாமணி சார் இப்போ தான் வந்திருக்காரு. வந்தோடனே அவரை ஃபஸ்ட்டே அவர் கேட்டுருவோம். அவர் நிறைய மேன் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் நல்லா பேசக்கூடியவரும் கூட. சார் ராஜாமணி. ராஜாமணி சார். சார் ராஜாமணி. அவர் இது முடியல. சார் பாம்பே கண்ணன் வந்தீங்க. நம்ம பாம்பே கண்ணன் சார் வந்தார், பார்த்தார். ஹலோ. வாங்க சார். சார் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க அந்த காலத்துலலாம், தினமணி இதுல எல்லாம் நிறைய தீபாவளி மலர்லாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சார். ஒரு பத்திரிகையில என்ன வரும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. பட் ஐ கேன் சஜஸ்ட். நமக்கு இப்போ நமக்கு லேக்கிங் என்னன்னா, நல்ல சிறுகதைகள் தான் இப்போ வந்து. அப்பெல்லாம் நிறைய சிறுகதைகள் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி நல்ல லாங் ஸ்டோரிஸ், சிறுகதைகள் எதிர்பார்க்கிறேன். தென் வந்து நிறைய நகைச்சுவை துணுக்குகள் வரலாம். அப்புறம் வந்து ஒரு டிப்பிக்கல் நாடகக்காரங்கிற முறையில ஏதாவது நாடகங்களை வந்து நம்ம ஃபீச்சர் பண்ணலாம். அந்த நாடகங்களுக்கு வந்து நம்ம படம் வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தா, அந்த நடிச்சவங்களோ இல்லை நடிக்க விருப்பப்படுறவங்களோ அவங்களுடைய போட்டோஸ் மாதிரி எடுத்து அதை அது ஒரு சின்ன ஃபீச்சர் பண்ணலாம். ரொம்ப லெங்க்தி நாடகமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஷார்ட் ப்ளீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய. தேங்க்யூ. வெரி குட் சார். நல்ல கான்செப்ட் தான். நாடகங்கள் அந்த காலத்துல குமுத்தத்துல போடுவாங்க. ஒரு சினிமாவையே அப்படியே பிக்சர்ஸோட போடுவாங்க, ஸ்டில்ஸோட போடுவாங்க. அது மாதிரி ஒரு வித்தியாசமாக ஐடியா சொல்லியிருக்கேன். நகைச்சுவை துடுக்குகள், சிறுகதைகள், நல்ல கொஞ்சம் பெரிய கதைகளாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ குட் கான்செப்ட். அப்புறம் இப்போ வேறு யார் இருக்காங்க இங்கே? ராஜா ராஜா அவர்கள். நீங்கள் இப்போ சார் ராஜா அன்மியூட் பண்ண முடியுமா?
ஆ சொல்லுங்க. தீபாவளி மலர் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் நம்ம குவியத்தோட இது சேர்ந்தது. 3 இதழ்கள் சேர்ந்தது. உங்களுடைய போன எதிர்பார்ப்பு என்ன? தீபாவளி மலர் நீங்க நெறைய வாங்கிட்டு இருக்கீங்க. ஐ நோ தட். உங்களுக்கு எந்த மாரி எதிர்பார்க்குறீங்க? இந்த 3 இதழ்களும் சேர்ந்து கொண்டு வர்ற தீபாவளி மலர்ல என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க. இன்னும் 2 குறுக்கெழுத்து போட்டி கூட வைக்கலாம். குட். ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் 2 வைக்கலாம். ஆ. அப்புறம் வேற கேள்வி பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கேள்வி பதில் நம்ம இந்த தீபாவளி மலர்ல வைக்கல. அது வச்சா நல்லா இருக்கும். ஓகே. வேற என்ன ஃபீச்சர்ஸ் வேற ஏதாவது கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? கட்டுரைன்னு யாரும் படிக்கிறது ஜாஸ்தி. அஹ் இவரு வாவேசு சொல்றதை கேட்கறதோட சரி, மற்றதெல்லாம் யாரும் ஜாஸ்தி படிக்கிற ஆர்வம் இல்லையா இருக்கும். கதைகள் வேணா படிப்பாங்க, எல்லாம் படிக்கிற வயசுலாம் தாண்டி போச்சு இல்ல. ஆஹா. அவ்வளவுதான். சரி. குறுக்கெழுத்து, கேள்வி பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ், அஹ் தேங்க்ஸ். சார் இந்திரநீலன் சுரேஷ், ஐ திங்க் இட்ஸ் டைம். நீங்க இப்போ பேட்டிங் ஆர்டருக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த 2 மலருமே ரொம்ப நல்லா இருந்தது, அது முக்கியமாக சொல்லணும். அதாவது நிறைய உழைப்பு இருந்தது. 3 பத்திரிகை சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு லெவல் ஆஃப் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பிட்வீன் த இது அதை ஒரு ஏதோ 3 பிட்டு மாதிரியே தெரியவே இல்லை, நல்லா ஜெல்லாச்சு. ஸோ அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் முதல்ல சொல்லிடுறேன் நான். முக்கியமாக நான் நினைக்கிறது அட்டைப்படம் வந்து முடிஞ்சால் ஏஐ இல்லாமல் யாரையா ஒருத்தரை வரைய சொல்லி ஒரு சிறப்பான அட்டைப்படம் வேணும். ஏன்னா அட்டைப்படத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவை என்று நினைக்கிறேன். ஏன்னா தட் இஸ் த ஒன் விச் மேக்ஸ் பீப்புள் டு சி கோ த்ரூ இன்சைட். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டுரைகள் பற்றி சார் ஒரே ஒரு சாரி ஃபார் சின்ன இன்டரப்ஷன். அவர் வீட்டில் தான் இன்ட்ரப்ஷன், அங்கே தானே இன்ட்ரப்ஷன். நான் வேற எங்கேயோ வந்து சொல்லி ஆஃப் பண்ணேன். அவர் வரல. இல்ல முதல்ல ராஜாமணி இதுவாச்சு இன்டரப்ஷன். அதுக்கப்புறம் சாரி சார், இன்டரப்ஷன் இங்கே தான். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கட்டுரைகள் பற்றி சார் சொன்னார் வாசிக்கிறது இல்லைன்னு. பட் இந்த கட்டுரைகள் வந்து எஸ்பெஷலி தீபாவளி மலர் கட்டுரைகள் வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எல்லா பத்திரிகைகளுமே கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா தட் இஸ் அதுதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதுதான் பிற்காலத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால ரியலி கட்டுரைகள் வந்து அதுவும் முக்கியமாக தமிழ் இலக்கியம் மாதிரியான செழுமையான கட்டுரைகள் வந்து போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தட் வில் ஸ்டே ஃபார் இயர்ஸ். அதை எழுதுகிற அளவுக்கான திறமையான பீப்புள் நம்மக்கிட்ட இருக்காங்கங்கிறதுனால நான் சொல்கிறேன். அது என்னோட கருத்து. நகைச்சுவைகளுக்கு இடம் தரணும்னு சொன்னாங்க, அது உண்மையாகவே எனக்கு நல்ல கருத்தாகப்பட்டது. எஸ்பெஷலி நகைச்சுவை கார்ட்டூனுக்கு 2 பக்கம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் டு நம்ம இதிலெல்லாம் போடுற மாதிரி பழைய தீபாவளி மலரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம யாராவது விட்டு வரைய சொல்லி அதை பண்ணலாம். அல்லது பழைய காலத்து கார்ட்டூன்ஸ் எடுத்து காப்பிரைட் இல்லாத பிரச்சனை இல்லாத கார்ட்டூன்ஸ் எடுத்து போடலாம். அதே மாதிரி சினிமா பற்றி ஸ்டஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சினிமா பற்றி எழுதும்பொழுது அதுவும் ஒரு அனலிட்டிக்கல் கட்டுரைகளாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு திரைப்பட விமர்சனமோ இல்லாமல் 50 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துக்கு இருக்கிற பீரியடில் எப்படி திரைப்படத்துறை மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அனலிட்டிக்கல் கட்டுரையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சிறுகதைகள் வந்து நிச்சயமாக நிறைய சிறுகதைகள் தேவைப்படுது. ஏன்னா சிறுகதைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு வரிகள் வந்து ஒரு 1000க்கு மேலே போகாமல் இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. எனக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனாக்கா ஒரு கதையே ரொம்ப பெருசாக இருந்ததுனாக்கா வாய்ப்பு மற்றவங்களுக்கு குறைஞ்சிரும். இப்போ வந்து குறுங்கதைகளுக்கு ஒரு ஸ்கோப் நிறைய இருக்கிறதுனால குறுங்கதைகளும் வாங்கி போடலாம். ஒரு நிறைய பேர் அதை வந்து எழுதுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, குயிக்காகவும் எழுதி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து போடலாம். பட் யூ கேன் எதுனாலும்
அதுக்கு ஒரு இப்போ கட்டுரைகள்னால் இவ்வளோ கட்டுரைகள், கதைகள்னால் இவ்வளோ கதைகள், அப்படி சொல்லி ஒரு பேலன்சிங்காக கொண்டு இருந்தால் போகிறோம். எல்லாமே அதாவது எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ லீவ் அதர்ஸ் டு கிவ் மோர் இன்புட் ஆன் தட். நிறைய நிறைய இன்புட் கொடுத்துருக்கீங்க இந்த நேரில் சுரேஷ் சார். அட்டைப்படத்தை வந்து நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு வரையிட்டு இருக்கீங்க. இலக்கியம் பற்றி செழுமையான கட்டுரைகள் வேணும்னு, அப்புறம் நகைச்சுவை, கார்ட்டூன், சினிமா பற்றி அனலிட்டிக்கல் கட்டுரைகள், சிறுகதைகள், குறுங்கதைகள், லாட் ஆஃப் இன்புட்ஸ் யூ கிவன் சார். தேங்க்யூ சார். அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். பானுமதி சாரி, அதுக்கு முன்னாடி அவங்க ராஜாமணி கை தூக்கி இருக்காரு. ராஜாமணி கை தூக்கிட்டு இருக்காரு. கை வலிக்கு பாவம். முதல்ல நான் அவரையே கூப்பிடுறேன். ராஜாமணி சார், முதல்ல உங்களை லோயர் ஹேண்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வாங்க ராஜாமணி சார். அதுக்கு அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன். பட் ஒன் திங், இதுல வந்து 2 விஷயம் பண்ணலாம் சார். கொஞ்சம் முயற்சி பண்ணி முதல் 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட கதைகள் அல்லது கட்டுரைகள் வாங்கலாம். 30-35 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட. ஹலோ, இன்றைய என்வாயர்மெண்ட், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க ஆட்டிடியூட், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதுக்கு வசதியா இருக்கும். அது கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம். கொஞ்சம் பேருக்கு எப்படியா அப்ரோச் பண்ணி, அடுத்த கட்டுரைகள்ல வந்து வெறும் எஸ்தட்டிக் டெஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு இலக்கிய சுவையோட இருக்கக்கூடிய, படிப்பு சுவையோட இருக்கக்கூடிய கட்டுரைகள் இல்லாம இன்னும் கொஞ்சம் அந்த சொன்ன மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்கலா, கொஞ்சம் ஒரு டென்ஸா இருக்கிற மாதிரி கட்டுரைகள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் சார். தேங்க்யூ ராஜாமணி சார். நல்லா கொடுத்துருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் கேட்டுருக்கீங்க. ஜென்னிசட் கட்டுரைகள் கேட்கணுமா தெரியல, கேட்போம். நம்ம இளைஞர்களை கேட்போம். 30 வயதுக்கு கீழே சொல்லியிருக்கீங்க. நல்லது சார். பானுமதி வெங்கடேஸ்வரன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த தீபாவளி மலர் சொல்லுங்களேன். ஆன்மீகம் பத்தி இருக்கிறதா தெரியல. ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் கூட சேர்த்துக்கலாமே. ரொம்ப வேண்டாம், பட் கொஞ்சமாவது ஆன்மீகம். ஏதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மேபி இப்போ ஏதாவது இப்போ அந்த இப்போ புராண கதைகளுடைய நவீன நவீன வடிவம் இல்லை, புராண கதைகள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எழுதலாம். யாரையாவது எழுத சொல்லலாம் அப்படி. கரெக்ட் மேடம். அது போன தடவை கூட ஒரு நாராயணியத்தை பத்தி நம்ம ராய செல்லப்பா எழுதியிருந்தாரு. நீங்க வேற இன்னும் கூட நிறைய கொண்டு வரலாம். வேற இன்னும் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களோடது? குழந்தைகளுக்கான பக்கங்கள் இருக்கா தெரியல, நான் கவனிக்கல லாஸ்ட் இயர். சிறுவர் பக்கங்கள்னு தனியா எழுதுறோமா? சிறுவர்களுக்கான பகுதிகள் இல்ல, அது வந்து இந்த புதிர்கள்லாம் கூட நம்ம சிறுவர்களுக்கும் சேர்த்துக்கலாம். சிறுவர் கதைகள், ஏன்னா சிறுவர் கதைகள் எழுதுறது அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. சிறுவர் பகுதிகள் சேர்த்துக்கலாம். ஓகே, சிறுவர் பகுதி. குட் குட் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். பிகேஎஸ் சார், நீங்க போன மீட்டிங்ல தான் உங்களை நேரில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சொல்லுங்க சார், நீங்க ஆஸ் அ ரீடர் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு தீபாவளி மலர்ல இருந்து சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. உங்க ஃபேஸ் தெரியல, கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேமரா. வணக்கம். ஆடுபிளா இருக்கா? ஓகே. விஞ்ஞானத்தை பத்தியும் ஸ்பேஸ் ரிசர்ச்சை பத்தி ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு நிகழ்காலத்தில் நடக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச், அதனோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதை பத்தி ஏதாவது ஒரு ஆர்டிகல், யாராவது ஒரு நாலேஜபிள் பர்சன் அந்த மாதிரி. குட் 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 ஐடியா சார். வேற இன்னும் ஏதாவது இருக்கா சார்? இன்னும் இது நல்ல ஐடியா சார். நம்ம இதில் இருக்கார் சாய் கணேசன், ஐஎஸ்ஆர்ஓலேருந்து ரிட்டையர் ஆனவர். அவரு கூட கேட்கலாம். அவர் நல்ல, ஆனால் அவருக்கு எழுதுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குமான்னு தெரில. ஏன்னா அவர் அதுலேயே இருந்து பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரை பற்றி அதுலேருந்து ஏதாவது எழுதினார்னா அவருக்கு டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு தெரியல. பட் இட்ஸ் எ குட் கான்செப்ட். விஞ்ஞான சம்மந்தப்பட்ட கட்டுரைகளையும் பர்டிகுலர்லி இப்போ தனியார் துறையில் ராக்கெட்லாம் விடுற அளவுக்கு வந்திருக்கும் போது அதை பற்றி அதாவது யாராவது எழுதினாங்கன்னா நல்லா இருக்குங்கிற கான்செப்ட். இட்ஸ் எ குட் ஒன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். அடுத்தது தாமோதரன் சார், நீங்கள் இப்போ நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிட்டு வர்றீங்க. அப்படி சிறுகதைகள் ஒரு தொகுதிகளாக நிறைய வந்துட்டு இருக்கு. உங்களுடைய இது கிருபானந்தன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? நம்ம தீபாவளி மலர்லேருந்து என்னென்ன இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. இந்த டைம் கொஞ்சம் குறும்படத்தை பத்தி கொஞ்சம் போடலாம் சார். இந்த வருஷம் சில விவரங்கள் மட்டும், இந்த வருஷம் எத்தனை குறும்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்கலாம் சார்.
ஆஹா. ஏன்னா நம்ம சினிமாவை பத்தி விளக்கமா சொல்லும்போது குறும்படங்கள் பாதி அளவுக்கு வருது, ஆனா அது எதிர்பார்ப்பு இல்லாம போயிட்டே இருக்குது. அதனால எத்தனை வந்திருக்குது, சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம் சார். அது நல்ல ஐடியா சார். வேற ஏதாவது உங்களுடைய கதைகள்லயோ கட்டுரைகள்லயோ நீங்க உங்க எதிர்பார்ப்பு என்ன சார்? கதை சிறுகதைகள் பரவாயில்ல சார். நெடுங்கதைகள் முடியுமா சார்? 1 2 தான் வரும் இல்லைங்களா சார்? சிறுகதைகள் நம்மளால தீபாவளி மலர் போடும்போது இருக்கும் சார். நிச்சயமா 10 கதைகளாவது இருக்கும். என்ன ஒரு 150 பக்கத்துல ஒரு 10 சிறுகதைகளாவது இருக்கும். 15 20 கட்டுரைகள் இருக்கும். கவிதைகள் கட்டுரைகள் இருக்கும். கண்டிப்பா வேணும் சார். கட்டுரைகள் சார். அப்ப இந்த சங்க காலத்துல அந்த பாட்டை போட்டு அந்த கொஞ்சம் ஒரு தெளிவுரை மாதிரி கொடுக்குற மாதிரி சார். அப்புறம் வாவேல் சாருடைய பழைய கவிதைகள் கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆஹா. ஐடியா. ஓகே. வாவிசு சார் கவிதைகள். நன்றி தாமோதரன் சார். இப்ப வேற யார் இருக்காங்க வெளியில இருந்து வந்திருக்கிறவங்க? நம்ம சார் டாக்டர் பாஸ்கரன் சார், நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். கொஞ்சம் நீங்க அதுல ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸா நீங்க தான். நீங்க சொல்லுங்க, என்ன உங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இல்லை, எனக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு எல்லாரும் ஆர்டிகல்ஸ் கொடுத்தப்பறம் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன ஆர்டிகல்ஸ் கொடுக்கணுங்கிறது இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், நல்லா இருந்தது. தீபாவளி மலர் அப்படிங்கிறது ஒரு பல்சுவை இதழ் தான். அது நம்ம ரொம்ப சீரியஸான மேட்டரெல்லாம் அதில் கொண்டு வர முடியாது. அதில் குறுக்கெழுத்து போட்டி எனக்கு எப்போவுமே நான் குறுக்கெழுத்து போட்டிக்கு ஒரு ஆதரவாளர் கிடையாது. அது ஒன்று போட்டால் போகிற அந்த குறுக்கெழுத்து போட்டி அதுவே மலருக்காக அப்படிங்கிறதுக்காக குறுக்கெழுத்து போட்டி ஒன்று, அதுக்கு மேலே வேண்டாம். நான் நினச்சேன் கேள்வி பதிலுங்கும்போது ஒரு நல்ல இது யாராவது ஒரு விஐபி எழுத்தாளரோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் பெரிய ப்ராமினெண்ட்டாக இருக்கிறவரை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து போடலாம். யாராவனா இருக்கலாம். அது ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவராக இருக்கலாம், இலக்கிய சம்மந்தப்பட்டவராக இருக்கலாம், அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலராக இருக்கலாம், இல்லை ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஒரு வித்தியாசமாக ஒரு போடலாம். அது மாதிரி ஒருத்தர் கிடைக்கல, நமக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம குரூப்லேயே கூப்பிட்டு ஒருத்தர் கேள்வி, ஒருத்தர் பதில், அந்த பதில் சொல்ற இன்னொரு கேள்வி கேட்பார், அவர் இன்னொருத்தர் பதில், அதை மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு கேள்வி பதில் சங்கிலி அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் போட்டால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்கவுங்க ஃபீல்ட்லையோ அல்லது அவங்க ஃபீல்டில் இல்லாத பற்றியோ கூட இருக்கலாம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி. இப்போ நான் அழகிய சங்கத்தை கேட்டேன்னா பத்திரிகையை பற்றி தான் கேட்கணும் அவசியம் இல்லை. அவருக்கு வேறு எதாவது பற்றி கேட்கலாம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டாக்டர்கிட்ட போய் என்னாச்சு, இல்லை அவர் ஊருக்கு போகும்போது என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அது ஒரு ஆர்டிக்கலாக போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வல் இன்டர்வியூ அது போடலான்னு நினச்சேன். கட்டுரைகள்லாம் யாரும் படிக்க மாட்டாங்கங்கிறத நான் நம்பலை. ஏன்னா கதைகள் மாதிரி சுவாரஸ்யமாக எழுதினா நிச்சயமாக படிப்பாங்க. ஏன்னா நான் என்னோட கட்டுரைகளையே படிக்கிறாங்களே, ஏன் மீதி கட்டுரைகள் படிக்க மாட்டாங்க, நிச்சயம் படிப்பாங்க. ஸோ கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது நாம் அந்த வகைப்படுத்திக்கலாம். ஆன்மீக கட்டுரைனா 1 2 3 பேர் இருக்கணும், ஆளுக்கு ஒரு ஆன்மீக கட்டுரை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆன்மீக கட்டுரைனா உடனே சாமி பூதம் கோயில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது ஆன்மீகம் என்பது வித்தியாசமான வார்த்தை, அது நிச்சயமாக கேட்டு வாங்கலாம். வித்தியாசமான ஆன்மீக கட்டுரைகள், அவங்க கோயிலுக்கு போனதை பற்றி மட்டும்தான் எழுதணும், அல்லது முருகனை பற்றி எழுதணும், விஷ்ணு பற்றி எழுதணும், அப்படி இல்லாமல் ஆன்மீகம் அப்படிங்கிற ஜென்ரல் பொது இதில் ஒரு கட்டுரைகள் நம்ம நிச்சயமாக வாங்கலாம். சினிமா கட்டுரைகள் நிச்சயமாக வாங்கலாம். சினிமா கட்டுரைகளில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இன்னைக்கு வந்த சினிமா, இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆரம்பத்தில் 1950 40 அந்த சினிமா ஆரம்பித்த போது இருந்த பற்றி எவ்வளோ பேர் விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்டிக்கல் பழைய, அதாவது நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படமாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி படங்கள் பற்றியோ அந்த விவரங்கள் இருக்கின்ற கட்டுரைகள் தான் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். முதல்ல கேமரா எப்போ வந்தது, அப்போல்லாம் எப்படி ட்ராமா மாதிரி நிற்க வச்சு எடுத்தாங்க, அப்புறம் பாரதி ராஜா அதுக்கப்புறம் வெளியூரில் போய் வெளிப்புற படப்படம் அதிகமாச்சு, முன்னெல்லாம் செட்டு மட்டுமே போட்டிருந்தாங்க, இப்படியாச்சு. இப்போ அமெரிக்காவில் போனால் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போனால் அதெல்லாம் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. பட் நம்ம ஊரில் மாடர்ன் தேட்டர்ஸோ ஏவிஎம்மோ ஜெமினியோ இல்லை இப்போது. ஸோ அதெல்லாம் நான் இது மாதிரி ஆவணப்படுத்துகின்ற அந்த கால சினிமா அதை பற்றி ஒரு கட்டுரை நிச்சயமாக போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி கட்டுரைகளில் அப்புறம் விஞ்ஞான கட்டுரைகள் பற்றி சொன்னாங்க, நல்ல ஒரு கருத்து தான் அது. ரொம்ப விஞ்ஞானமாக ரொம்ப டீப்பாக ஒரு டெக்னிக்கலாக போயிட்டுன்னா
நம்மள மாதிரி இருக்கவங்க ரொம்ப படிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் விஞ்ஞான கட்டுரையாக இருக்கணும். ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கணும். அவங்க யூஸ் பண்ண இப்போ இந்திரனில் சுரேஷ் வந்து மஞ்சரில் எழுதின்னு வந்தார் ஒரு தொடர். அந்த மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங் வாட்ஸ்அப்னா என்ன, இதில் என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்பை அப்படியே யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஞ்ஞான கட்டுரைகள் நிச்சயமாக அதில் சேர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கதைகள்னு வரும்போது நான் ரொம்ப பேசினா எல்லாம் திட்டுறாங்க என்ன, கதையை பற்றி நீ பேசுகிற ரொம்பன்னு. அதனால் கதைகள் பற்றி யார் யார் என்ன மாதிரி கதை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டுடலாம். குறுங்கதைகள்ங்கிறது நல்ல ஒரு கான்செப்ட். இப்போ வந்து சிறகு ரவிச்சந்திரன் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறாரு குறுங்கதைகளுக்கு. ஒரு 10 15 லைனில் இப்போ 1000 வார்த்தைக்கு வந்துட்டார். இப்போ ஒரு குறுங்கதையிலேருந்து யூஷுவல் கதைக்கு வந்துட்டார். அழகிய சங்கர் வந்து அவர் நிச்சயமாக ஒரு படம் கொடுத்து பண்ணுறார். ஸோ நடுவில் ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு 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 பக்கம் 2 கதை, குறுங்கதை, அரை பக்கத்து கதை, அந்த மாதிரி போட்டாக்க அது ஒரு மீனெல்லாம் நகைச்சுவை போடும் இல்லையா, ஒரு ஜோக் போடுறோம். அந்த மாதிரி நடுவில் குறுங்கதைகள் போட்டால் அது கொஞ்சம் அதோட ஃபார்மேட் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது. நிச்சயமாக போடலாம். அது மாதிரி தீபாவளி அனுபவங்கள். இப்போ வந்து ஹரிஹரன் வந்து சுதந்திரம் தினம் வந்த அன்னைக்கு உயிரோட அந்த வரலாம் பிடிச்சி சுதந்திர தினத்தன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கும்போது சில தலை தீபாவளின்னு ஒன்று தலையெடுத்துன்னு எல்லாரையும் வயசானவங்கெல்லாம் கேட்கலாம் தலை தீபாவளி என்ன ஆச்சுன்னு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரையாக வரும்னு நினைக்கிறேன். தீபாவளி அனுபவங்கள் பற்றி நகைச்சுவையாக நம்ம கேட்டு எழுதலாம் நிச்சயமாக. படங்கள் பற்றி சொல்லும்போது குறும்படங்கள் பற்றி சொன்னாங்க. நிச்சயம் குறும்படங்கள் பற்றி நம்ம ஏன்னா சுந்தரராஜன் சார்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் குறும்படங்கள். ஏன்னா குறும்படங்கள் பற்றி நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் குவியத்தில். ஸோ குறும்படங்கள் பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் நிச்சயமாக அதில் யார் இப்போ முன்னாடி இருக்காங்களோ அவங்கள கேட்டு ஒரு கட்டுரை நிச்சயமாக எழுதலாம் குறும்படங்கள் பற்றி. இதெல்லாம் தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. போக நம்ம இன்னும் என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக செய்யலாம். அட்டைப்படத்தை பற்றி நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு கார்ட்டூனிஸ்ட் போட்டு நம்மளால் வாங்க முடியும். அதுக்கு நமக்கு தேவையான வேண்டியவரெலாம் இருக்காங்க. அதை வந்து வெறும் அட்டைப்படமாக போடாமல் ஒரு நகைச்சுவை ஒரு ஜோக்காக வந்து போட்டு அதை கோபுல போடுற மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ராமு சார் கேட்கலாம். அவர் பேர் என்ன, 2 3 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. ஷியாம் கேட்கலாம், ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க போட்டு கொடுப்பாங்க. ஜீவாக இருக்காங்க கோவையில். அவர் கேட்டால் அட்டைப்படம் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி சொன்னது அழகாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏஐலே போயிட்டு ஒரு மாதிரி உயிரற்ற ஒரு இது மாதிரி இருக்கும். அது அந்த போட்டது கொஞ்சம் லைவ்லியாக போனோன்னா போட்டு அந்த அட்டைப்படம் போடலாம். எல்லாரும் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் யாருமே சஜஸ்ட் பண்ணல. கொஞ்சம் யாராவது ஸ்பான்சர்ஷிப் யாராவது பிடிக்கலாம். ஸ்பான்சர்ஷிப் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கலர்லேயே கூட கொண்டு வரலாம். நல்ல அட்டைப்படத்தோட நல்ல வண்ணமயமான தீபாவளி மலர் கொண்டு வரலாம். இப்போதைக்கு இவ்வளோதான். அப்புறம் தோணும் போது சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ டாக்டர். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். இப்போ கடைசியாக சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்பு, அதுக்கு நாங்கள் உங்களை தான் நம்பிட்டு இருக்கோம். நீங்கள் தான் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணணும். இல்ல வேற யாரும் பண்ணலாம். சுரேஷ் கோச்சு கூடாது. நீங்களே பண்ணாலும் பண்ணலாம் சார், தப்பு இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பண்ணலாம். எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. பர்டிகுலர்லி அட்டைப்படம் வந்து வரைஞ்சதா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. குறும்படங்களை பற்றியும் தலை தீபாவளி, நமக்கெல்லாம் தலை தீபாவளி இது மறந்து போச்சு. 50 வருஷம் 60 வருஷம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நம்முடைய கேஸ் எல்லாம். சரி கேட்கலாம். இப்போ இன்னும் கிட்டத்தட்ட எல்லாரும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம அழகிய சிங்கர் அண்ட் ஹரிஹரன் இருக்காங்க. குவியத்து சார்பாக நானும் இருக்கோம் 3 பேரும். சார் அழகிய சிங்கர், நீங்கள் உங்களுடைய தீபாவளி மலரில் என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்களேன். உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். முதல்ல வந்து இந்த தீபாவளி மலர் எண்ணமே எனக்கு வந்து போன ஆண்டு தான் ஏற்பட்டது. அது காரணம் வந்து ஐராவதம்ங்கிற ஒரு எழுத்தாளர். இந்த ஐராவதம் எழுத்தாளர் திறமையானவர். எல்லா விஷயம் தெரியும், திரைப்படங்கள் தெரியும். அவர் தோவியில் வந்து எழுதக்கூடிய திறமை வாய்ந்தவர். சிறு பத்திரிகையில் நிறைய எழுதியிருக்கார், பெரும்பத்திரிகையில் ட்ரை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தீபாவளி மலருக்கு அவர் இடமே கிடைக்கல. அதனால இதில் லெண்டிங் லைப்ரரியில் போய் பழைய தீபாவளி மலரை வாங்கி படிப்பார். அவருக்கு எந்த பத்திரிகையாலும் தீபாவளி மலர் கொடுக்கலாங்கிற எண்ணம் வந்து என் மனசுக்குள்ளே இருந்தது. அதை வந்து வெளிப்படுத்தின விளைவு தான் இந்த தீபாவளி மலர். அதை கிருபானந்தர் ரொம்ப அருமையாக செய்து கொடுத்துருக்கார். இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்ம தீபாவளி மலருக்கு விளம்பரம், அதாவது கிடைக்காதவங்களுக்கு, அதாவது வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது முக்கியமான கான்செப்ட். எப்படி வேணாலும் கொண்டு வரலாம்.
கட்டுரைகள் கொண்டு வரலாம், கவிதைகள் கொண்டு வரலாம், கதைகள் கொண்டு வரலாம். ஆனால் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் தீபாவளி மலர்னு பார்த்தா அசோகமித்திரன் எடுத்துனா வச்சுங்க, எல்லா தீபாவளி மலரும் அசோகமித்திரன் ஏதாவது எழுதியிருப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரபலமான எழுத்தாளர், எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தீபாவளி மலர் இருந்தால் பரவாயில்ல, கலைமகளில் எழுதுவார், எல்லாத்துலேயும் எழுதுவார், ஆனந்த உடனில் எழுதுவார், ஓம் சக்தியில் எழுதுவார், எல்லாத்துலேயும் அசோகமித்திரன் இருக்கும். அதே மாதிரி பல எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் தொடர்ந்து தீபாவளி மலரில் ரிப்பீட்டடாக இருக்கும். ரிப்பீட்டடாக அவங்க பேர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஐராவதம் மாதிரி தெரியாதவங்களை நம்ம கண்டுபிடிச்சு இதில் சேர்க்கறது முக்கியமான விஷயம். எதை வேணாலும் கொண்டு வரலாம், சிறுகதைகள் கொண்டு வரலாம், கட்டுரைகள் கொண்டு வரலாம், கவிதைகள் கொண்டு வரலாம், எதை வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு தீபாவளி மலரை வச்சுக்கணும். இப்போ நான் வாங்குற தீபாவளி மலர்னா கடைக்கே போட மாட்டேன், கடையிலே போடாமல் நிறைய தீபாவளி மலர் இன்னும் கூட இருக்கு என்கிட்ட. அப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தீபாவளி மலர் பண்ணும்போது அதை மறக்காம எல்லாரும் வந்து எப்போதுமே வச்சுக்கிற பாதுகாக்கிற மாதிரி ஒரு தீபாவளி மலரை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் என்னுடைய கருத்து. ஃபேண்டாஸ்டிக் சார். நல்ல அருமையான கருத்து. இது பொக்கிஷம் மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்களே, அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தீபாவளி மலரை ப்ரிசர்வ் பண்ணி நானும் அந்த காலத்தில் நாங்கள் வாங்கியிருந்த கல்கி தீபாவளி மலர் மேபி 1969 அது ரொம்ப வருஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் எங்கள் வீட்டில் இருக்கும். எப்போ டைம் கிடைக்கும் போதும் பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டில் நல்லா அன்றைக்கி சொன்ன மாதிரி நல்ல அட்டைப்படம் இருக்கும், ஏதாவது ஒரு கதையை திரும்ப திரும்ப படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் அது. அது இட்ஸ் எ குட் கான்செப்ட். பொக்கிஷம் மாதிரி வைக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, அதாவது புதிய எழுத்தாளர்களாக இருக்கணும், இல்லை பழைய எழுத்தாளர்கள் அதிகமாக தெரியப்படாதவர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். நல்ல அழகிய சிங்கர் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஹி வில் பிரிங் இட் அவுட் இன் ஹிஸ் போர்ஷன். டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொண்டு வருவார் சார். அடுத்தது ஹரிஹரன் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேசிக்கலா ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சுக்கிறோம்: சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் அப்படின்னு பிரிச்சுட்டு அதுல வந்து என்னெல்லாம் அந்த வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணலாங்கிறத பத்தி பேசியிருந்தோம். முக்கியமா ஒருத்தர் வந்து சிறுவர் பகுதி கேட்டிருந்தாங்க. தட்ஸ் அ குட் ஐடியா. ஏன்னா ஒரு ஒரு 2-3 பக்கம் ஒதுக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு புத்தகம் புரட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சிறுவர் பகுதிங்கிறது, குழந்தைகள் புத்தகம் புரட்டுறதுக்கு. இல்லாட்டி அப்படியே வச்சிருவாங்க, அது வந்து நம்ம சப்ஜெக்ட் இல்லைன்னு வச்சிருவாங்க வரணும். ஸோ அது வந்து அது நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நாடகங்கள் வந்து ஒரு 4-5 பக்கத்துல ஒரு அழகான ஒரு நகைச்சுவை நாடகம் பண்ணலாம். அது சம்பந்தமாவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து ஒரு சில கதைகளை வந்து ஜெமினியில கொடுத்து அது ஒரு படமா வரையினா, அது வந்து இந்த டயலாக் பபிளோடயே அந்த கார்ட்டூன் அந்த அதுக்கு அந்த கதைக்குண்டான படம் வரையுது. நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துட்டேன். டயலாக் பபிள் இல்லாம படம் வரைஞ்சு கொடுன்னு அப்புறம் கேட்கறது உண்டு. அது மாதிரி இந்த 10 வரிகள் 15 வரிகள் எழுதக்கூடிய கதைகள் வந்து ஆக்ஷனோட இருந்து வச்சுக்கோங்க. ஒரு கதைகள் வந்து அதாவது கார்ட்டூனா பிரிச்சு பண்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம வந்து ஏன்னா இது வெளியே கொடுத்து பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, அது எக்ஸ்பென்சிவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஜெமினிலே கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு ஒரு கார்ட்டூன், ஒரு ஒரு படக்கதை அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம். அது வந்து ஐ திங்க் ஜெமினி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். சாட் ஜிபிடி கூட நல்லா எஃபெக்டிவா பண்ணுது, அது ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து சினிமா சம்பந்தமா சொல்லும் போது நம்ம இவர்கிட்டே போகலாம், சுந்தரராஜன்டே போகலாம். என்னன்னா ஒடிசி அவர் கதையை தமிழ்ல கொடுத்துருக்காரு, அவர் படமும் பார்த்துருப்பாரு. என்ன பார்க்கலையாண்ணா? பார்த்துட்டு இதுக்காக சொல்லுங்க, என்ன என்ன என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, என்ன விட்டுருக்காங்கிற கூட நீங்க ஒரு ஐடியாவா ஒரு இதாக பண்ணலாம். அது நல்ல சப்ஜெக்டா இருக்கும். அது இன்ஃபேக்ட் ஒடிசி படத்துல வந்து அந்த ஐமேக்ஸ் கேமரா வச்சு கிறிஸ்டோபர் நோலன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஏன்னா அது வந்து ரொம்ப நாய்ஸி ப்ரொஜெக்ட் இது ரெக்கார்டிங் மிஷின் அது ஐமேக்ஸ். அது எப்படி சவுண்ட் ப்ரூஃப் வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா க்ளோஸ்அப் ஷாட்லாம் சொல்லியிருக்காரு, க்ளோஸ்அப் ஷாட்னால எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ சத்தம் போடும், டயலாகே ஆன் தி செட் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஐமேக்ஸ் கம்பெனில போய் அதுக்கு சவுண்ட் ப்ரூஃப் ஒன்று சிஸ்டம் பண்ணி அதுக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க அதில். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் வந்து படம் அவர் ஆரம்ப காலத்து 1998 ஃபாலோயிங்னு ஒரு படம் எடுத்துக்காரு, பிளாக் அண்ட் ஒயிட்ல. அப்பவே நினைச்சாரா ஐமேக்ஸ்ல ஒரு ஃபுல் படம் எடுக்கணும்னு முடிச்சு பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு தவமா இருந்து ஐமேக்ஸ் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சப்ஜெக்ட் கூட எடுத்து எழுதலாம், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து அட்டைப்படம், அது அது வந்து கரெக்டான விஷயம் தான். அது அட்டைப்படம் வந்து யாராவது ஒரு ஓவியத்தை கொடுத்து வரைய சொல்லலாம். அது வந்து நம்ம தீபாவளி மலர்ல வரக்கூடிய ஒரு கட்டுரையோட பேஸா வச்சு பண்ணலாம். ஒரு 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 தலைவியும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு படங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா அட்டைப்படம் வந்து செக்யூலரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா
அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி எல்லாரும் சாயம் போடுறாங்க, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கியத்துல இருந்து எடுத்து ஒரு கோட் பண்ணி போடும்போது அதை பேஸா பண்ணி ஒரு படம் போடலாம். அடுத்த தலை தீபாவளி பத்தி டாக்டர் சொன்னாரு. நம்ம வந்து இந்த முதியவர்கள் என்ன எப்படி இருக்குங்கிறது முக்காவாசி தெரியும். அதுல வந்து ஏதாவது ஆன்டி கிளைமேக்ஸ் ஏதாவது நடந்திருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதர்வைஸ் எங்க மாமனாரத்துக்கு போனேன், என்னாச்சு குளிச்சோம், எல்லாம் அவ கொடுத்தாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஜென்சி என்ன பண்றாங்க தலை தீபாவளி, அது பெரிய சப்ஜெக்ட். அது எனக்கு கொண்டாடுறாங்களா இல்லையா கூட தெரியாது. தீபாவளி அன்னைக்கு வந்து ஐடில வந்து அவன் கூப்பிட்டான், நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அமெரிக்காவில் தீபாவளி கிடையாது, எங்களுக்கு நமக்கு தான் தீபாவளி. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேக்கா இருக்குமோங்கிறது எனக்கு ஒரு இது. நான் என் பையன் என்ன பண்ணான்னு தெரியாது, பட் அவன் அந்த மாதிரி இல்லை, அவன் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் இங்க இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, அந்த ஐடி கம்பெனில இருக்கிறவங்க வந்து தீபாவளியை எப்படி கொண்டாடினாங்க, தலை தீபாவளியை கொண்டாடினாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு உள்ளவங்க இதுல ஈடுபாடு இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ தலை தீபாவளிக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணினாங்களாங்கிறத கேட்டால் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குங்கிறது என்னோட இது என்னோட சஜஷன். அப்புறம் கிராஸ்வேர்ட் சொன்னாங்க, ஃபில்லர்ஸா வேணா நம்ம இந்த கேள்வி பதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 10 வரி கதைகள், 15 வரி கதைகள்லாம் நம்ம வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஒரே சப்ஜெக்டா இருக்க வேண்டாம். நீங்க அழகிய சிங்கர் வந்து ஒரு படத்தை கொடுத்து கதை எழுத நிறைய பேர் எழுதுறாங்க. அதே ஒரே சப்ஜெக்ட் இல்லாம வெவ்வேறு கதைகள், வெவ்வேறு டாபிக்ல குறுங்கதைகள், இந்த 10 வரி 15 வரி அரை பக்கம் போட்டா அது ஃபில்லஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நிறைய பேர் சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னும் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இளம் எழுத்தாளர்கள் எங்க இருந்தா, இளம் எழுத்தாளர்கள் இல்லை, நம்ம குவியம் சர்க்கிள்ல இருந்து வெளியே போய் நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும். திக்கட்டும் செல்வீர் மாதிரி திக்கட்டும் போய் உகந்தெல்லாம் கொண்டு வாங்க எல்லாத்தையும். புது கதைகள் அதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம கொண்டு அதை வந்து அச்சில் ஏற்றணும். நம்ம ஒரே ஆக்கிட்ட போய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்களோட பேங்க் சேர்மன் சொல்லுவார், எங்க மேனேஜர் மீட்டிங்ல வந்து, நீங்க வந்து இந்த திருவிளையாடல் கதை தான் சொல்லுவாரு. நீங்க இருக்கிற டாப் கஸ்டமரே சுத்தி வந்து ஞானப்படத்தை வாங்கிட்டு வந்துடுறீங்க. டெபாசிட் டார்கெட்டா ஒரே ஆள்கிட்ட போக வேண்டியது, டெபாசிட் வாங்க வேண்டிய டார்கெட் ரீச். அப்படி போகாதீங்க, கோ அண்ட் பிரிங் நியூ கஸ்டமர்ஸ், தே வில் பிரிங் மோர் பிசினஸ் அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம நமக்கு பரிச்சயமானவங்க நிறைய பேர், நமக்கு பழகினவங்க, அவங்கலேருந்து இது வரைக்கும் எழுதாதவங்களை அவங்களை கூப்பிட்டு வச்சு தீபாவளி மலருக்கு எழுதுனா கட்டாயம் எழுதுவாங்கிற நம்பிக்கை. ஸோ அந்த முயற்சி கூட நம்ம பண்ணினா நல்லாவும் இருக்கும் அது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் நிறைய வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் வரலாம். ஒரு கிராமத்துல இருந்து எழுதக்கூடியவங்க கிராம சப்ஜெக்ட் எழுதினா நல்லா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் படிக்கிறவங்களுக்குங்கிற என்னோட அபிப்பிராயம். இப்போதைக்கு இதோட என்னோட கருத்துக்கள் நிறுத்திக்கிறேன். மற்றவங்க பேசலாம். நன்றி, வாய்ப்பு நன்றி. வெரி குட் சார். ஹரிஹரன் சார் நிறைய லாட் ஆஃப் ஐடியாஸ். ஒடிசி பற்றி சொன்னீங்க, நான் பார்க்கலாம். என் பையனும் டாக்டர் இல்லாமல் போனாங்க. பட் என்னால் அன்றைக்கி போக முடியல, ஜெட்லாக் இருந்ததுனால என்னால் அன்றைக்கி போக முடியல. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரிலீஸ் அன்றைக்கே போயிருந்தாங்க. போகணும் அந்த படம் கண்டிப்பாக ஐமேக்ஸில் போய் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னபடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன்னும் 2-3 நாளில் போயிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ குட் கான்செப்ட். நான் கிறிஸ்டபர் நோலனுடைய எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கணும். அதை பற்றி எல்லாம் வேலாம் சார். வாவேசு சார், பானுமதி வெங்கடேஷன் ஏதோ வேற சொல்ல இருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப தீபாவளி அப்படின்னாலே பலகாரங்கள், பட்சணங்கள் ரொம்ப முக்கியம். இப்ப நாங்களாம் வேலைக்கும் போனோம், வீட்டுல பட்சணமும் பண்ணினோம். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் யாரும் வீட்டுல பண்றதே கிடையாது, வெளியில தான் வாங்குறாங்க. அப்ப நாங்க அந்த மாதிரி மாதிரி அந்த ஸ்வீட்ஸ் பண்ணின அனுபவங்களே எழுதலாம். ஃபர்ஸ்ட் பண்ணினது எப்படி வந்தது, அல்லது இந்த வழக்கொழிந்து போன இப்ப இந்த புரளங்கா உருண்டைங்கிறதுலாம் யாருமே பண்றதில்ல. அது யாராவது பண்ணினா அதனுடைய அது எப்படி ப்ரிப்பரேஷன், அது வந்து படத்தோட போட்டா ஒரு லேடிஸ், அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு ரேர் விஷயங்களை வந்து செய்முறை குறிப்பு படத்தோட கூட போடலாம். ரெசிபி சொல்றீங்க, புரளங்காய் உருண்டை எப்படி செய்வது அப்படின்னு. மக்களுக்கு பொருளே விளக்காது. வெரி குட், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இட் வாஸ் குட். திங்க் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். சார் வாவேசு சார், நீங்க உங்களுடைய ஐடியாஸ் சொல்லுங்க. மற்ற ஐடியாஸ்ல அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாங்கிற ஐடியான்னு சொல்லுங்க சார். நமஸ்காரம். ஒரு 12 பேர் பேசியிருக்காங்க இது வரைக்கும். இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று வந்து த ஃபார்மெட், இன்னொன்று கண்டென்ட். ஃபார்மெட் எப்படின்னா, கட்டுரை வேணுமா, கவிதை வேணும், குறுங்கதை, அது ஒரு பக்கம். சமையல் குறிப்பு வேணுமா இல்லைங்கிறது. பொருளங்கா உண்டைங்கிறது வந்து கண்டென்ட். ஸோ இந்த பொருளங்கா உண்டை சமாஜத்துக்கு நம்ம உள்ள அப்புறம் தான் போனோம். முதல்ல ஃபார்மெட்டை வந்து வி மஸ்ட் பி வெரி கிளியர் அபவுட் இட். அப்படி நான் பார்க்கும்போது ஃபார்மெட்டாக சொன்னதில் வந்து ஒரு அடிஷ்னல் போன தீபாவளி மலர்ற நம்ம இவர் இந்திரநீதன் சுரேஷ் சொன்ன மாதிரி முதல்ல வந்து என்னுடைய அப்ரிசியேஷன் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு
இந்த 3 பேருக்கும், இந்த 3 பூபாலம், குவிகம் அண்ட் நம்ம அழகிய சிங்கர் இவளுடைய இது விருட்சம் குரூப், இது எல்லாரும் சேர்ந்து பண்றது ஒரு அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த ஃபார்மெட்னு வரும்போது கதை, கட்டுரை, கவிதை, ஒவ்வொரு அபிப்பிராயம் ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னாங்க. விஞ்ஞான கட்டுரை வேணும், எளிமையா இருக்கணும், அதுல அது ஒரு இம்பார்ட்டன்ட். இது அது ரெகுலரா இருக்கிறது. அடிஷன் வந்து நாடகம் என்ன சொன்னாங்க. ஒரு நாடகத்தினுடைய ஒரு 4 பக்கத்து 2 பக்கத்துக்கு வரக்கூடிய நாடகம் எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுல சில விஷயம் போடலாங்கிறது ஒண்ணு. அப்புறம் இன்னும் புது அடிஷன்கிறது வந்து இந்த சிறுவர் பக்கம் அப்படின்னாங்க. இதுல என்ன அப்படின்னா, சிறுவர் பக்கத்துல வந்து சிறுவருக்காக பெரியவங்க எழுதுறாங்க. 80 வயசு ஆட்கள்லாம் சிறுவருக்கு எழுதுறாங்க. தே டோன்ட் ஜெல் வித்வுட் நத்திங். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் நினைக்கிறது ஒண்ணு, சிறுவர் பக்கம்னா அவங்க என்ன பண்ணணும், இது சிறுவர் விளையாட்டுன்னு நாம ஏறி போய் உட்காந்து அந்த பூங்கால இருக்கிறது உட்காந்து விழுந்துன்னா வைப்போம் கீழே. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச பல பேர், சார் நான் சிறுவருக்காக 60 வருஷம் எழுதிட்டு இருக்காங்கிறான். ஏன்னா 60 வருஷம் நீ சிறுவருக்கு எழுதினா எந்த சிறுவன் வந்து பார்க்க போறாது. ஆகவே நான் சிறுவர் பக்கம், மாணவர் பக்கம், கல்லூரி மாணவருக்கு எழுதினேன். இப்போ இவன் ஹரி சொன்ன மாதிரி ஜென்சி அப்படியே வைக்கலாம், பேர் மாணவர்னு இருக்கணும். ஜென்சி பக்கம்னே வையுங்க சார். ஜென்சி பக்கம் அவன் எழுதணும் சார். அவன் தப்போ ரைட்டோ ஏதோ எழுதுறான். இன்னொன்று வந்து நம்ம அடல்ட்டுக்குள்ள பார்க்கும்போது, கதை கட்டுரையெல்லாம் பார்க்கும்போது, பி வெரி கிளியர் அபவுட் த குவாலிட்டி. டோன்ட் லெட் இட் நாட் சஃபர் இன் குவாலிட்டி. அப்புறம் வந்து எல்லாருக்கும் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கணும். இட்ஸ் நாட் அ சேரிட்டி போர்ட், இட் இஸ் அ குவாலிட்டி போர்ட். நான் எப்போ ஒரு வாத்தியாரா இருந்தனால அதுதான் நினைக்கிறேன். ஷுட் பி குவாலிட்டி ஆன் இட்ஸ் ஓன். அது ஒரு பொக்கிஷமா வைக்கணும். அழகிய சிங்கர் சொன்னார், ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த காலத்துல ஏன் பொக்கிஷமா வச்சோம் அப்படின்னா அதுதான். ஏன் அசோகமித்திரனை திருப்பி திருப்பி கூப்பிட்டாங்க? ஏன் சார் உங்ககிட்ட கவாஸ்கரும் சச்சினும் இருக்கும்போது விளையாடுறது அவனை தானே கூப்பிடுவாங்க, வேற யாரை கூப்பிட போறாங்க? அவன் தான் கூப்பிடுவான். வீட்டில் பைரமால இருந்ததுன்னா அது பொண்ணு தான் கல்யாணத்துக்கு போவான். அது வந்து ஒரு அலுமினிய தகரத்தை போட்டு போவாங்களா? ஸோ ஐ டெல் யூ, இன் இலக்கியம் என்பது இலக்கியத்துக்கெல்லாம் வந்து அந்த கருணையெல்லாம் கிடையாது சார். இதை தாண்டி நம்ம நினைக்கணும். அதனால வந்து என்னுடைய பொறுப்பு வந்து ஆசிரியர்கள் தயவு செய்து நல்ல கட்டுரை கட்டுரையே வேண்டாம், திலவழிகளுக்கு ஃபினிஷ் இட், எடுக்காதீங்க. கொடுத்து ஆகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய முதல் பார்வைங்கிறது வந்து குவாலிட்டி, பை குவாலிட்டி இட் ஷுட். அது இந்த வரைக்கும் குவாலிட்டி இருந்தா, எஸ் இது வரைக்கும் குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். வேற அதுக்கு எதுக்கா அது நம்பர் 1 அது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஏதாவது அதாவது ஒரு பத்திரிகைங்கிறது பலகணி மாதிரி இருக்கணும். இட் ஷுட் ரீச் அவுட் சைட். மொழிபெயர்ப்பு வரணும், ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பு வரணும் இதில். அதை பொறுத்து நான் நினைக்கிறேன் மொழிபெயர்ப்பு பக்கம் அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு கதை, ஒரு கட்டுரை, ஒரு கவிதை, அவ்வளவுதான். மொழிபெயர்ப்பு சுவை அப்படின்னு போடுங்க. இந்த 25லேருந்து 26 வரைக்கும் வந்த நல்ல அருமையான வெளிநாட்டு கவிதைகள் கேட்டால் லாட் ஆஃப் லிஸ்ட். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கவிதை, ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கட்டுரை. இட் கேன் பி, இப்போ சொல்வனத்தில் வந்து நோபல் ஆரிட்ட பற்றி போடுறோம் அப்படின்னு ஒரு வாட்டியும் நோபல் பரிசு பெற்றுள்ளலாம். ஃபைண்ட் த பெஸ்ட் திங். யூஸ் ஆஸ்க் குட் ஃப்ரெண்ட் இந்திரனில் சுரேஷ் மாதிரி இருக்கிறவாள் டைம்ஸ் அது மாதிரி வேர்ல்டுல சிறந்த கட்டுரைன்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்து போடுங்க சார். நம்ம தீபாவளி மலரில் படிக்கிறவங்க வந்து அது ஒரு உலக அளவு பார்வை அவங்களுக்கு கிடைக்கும். நம்மளே அதை எழுதணுங்கிறது கிடையாது. யூ கேன் டிரான்ஸ்லேட் இட். மொழிபெயர்ப்பு ஒரு அற்புதமான விஷயம், அது நமக்கு கொடுக்கணும். ஒரு கட்டுரை, ஒரு கவிதை, அது மாதிரி போடலாம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பக்கத்துக்குள்ள நிறைய தகவல். இப்போ வந்து இந்த சினிமா பத்தி இவர் பாஸ்கர் சொன்னார், சினிமா அந்த காலத்து எப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுரையா எழுதுறத விட எல்லாம் ஒரு 4 நாள்ல, அந்த காலத்துல கல்கண்டு எப்படி வந்தோ ஒரு 2 பக்கம் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதை படிச்சு கையில எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து உலகத்தையே தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். அது எதுவும் சொல்லிடலாம். இது ஒரு பக்கம். தீஸ் ஆர் ஆல் இன்விடேஷன் ஃபார் ரீடர்ஸ் டு ரீச் யூ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். தமிழை பத்தி எப்படி பாப்புலரைஸ் பண்ணார்னா, விடயவன்கிற பேர்ல வந்து அந்த காலத்துல கீவாஜா எழுதினார். எப்படி பாப்புலரைஸ் பண்ணார்னா, கண்ணீரும் கம்பலை, கண்ணீர் தெரியும், கம்பலைன்னா என்ன அப்படிம்பார். ஒன்று அது வந்து ஓஹோ அப்படி புரிஞ்சுக்கிறதா. அக்கு வேறு ஆணி வேறாக, அக்குன்னா என்ன, ஆணின்னா என்ன, அதுக்கு பதில் எழுதுவார். இது மாதிரி வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி தனியாக எழுதணுங்கிறது கிடையாது. இது எந்த நிகழ்ச்சி, எந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணுமோ அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஃபார்மேட்டில் முதல்ல கவனம் வைக்கணும். ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து வாட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட் யூ ஹேவ் அண்ட் தென் யூ கோ ஃபார் த கான்டென்ட். அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நாடகத்தை பற்றி சொன்னோம். அது மாதிரி கலை இலக்கியத்தில் இசை அதெல்லாம் பற்றி வந்து ஏதாவது ஒரு மியூசிக்கை பற்றி ஏதாவது சொல்ல முடியாது. உடனே மியூசிக் டைரக்டரை பற்றி எழுதணும், அவங்ககிட்ட ஒரு பேட்டி, அதெல்லாம் கிடையாது. பர்சே மியூசிக், வாட் இஸ் மியூசிக்? மியூசிக்கு ஏன் மியூசிக் ஒருத்தன் நினைக்கிறான் சார், மியூசிக் தான் உயிர் நினைக்கிறான். ஏன்டா உயிர் நினைக்கிற? அவங்ககிட்ட ஒரு கேளு. மியூசிக் இருந்தால் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான், அவனுக்கு கேளு. அபவுட் த யூட்டிலிட்டி ஆஃப் மியூசிக் ராதர் தேன் த கிரியேட்டர்ஸ், அதை பற்றி நிறைய இருக்கு. அப்புறம் இந்த சமையல் குறிப்பு பற்றி சொன்னாங்க. இப்போ இருக்கிற யூடியூப், பல பேர் வந்து வீட்டில் யூடியூப்பை வச்சுருந்தா சமைக்கவே ஆரம்பிக்கிறாங்க.
அதனால தட் ஹஸ் ரீச் யூ மோர். இன்னும் யாரும் படிச்சுட்டு பார்த்து அவன் அடுப்பை பத்தவையிலேருந்து அவன் சொல்லி கொடுக்குறான். ஒரு அம்மா பாதி வந்தது வேகாத காமிக்கிறாங்க. அடேங்கப்பா, என்ன கேட்டால் சமையல் குறிப்பை பார்க்க ஆரம்பிச்சுன்னா வேற எதையுமே பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி ஒன்று. அதனால அதெல்லாம் வந்து வாட் அதே மாதிரி வந்து சினிமா. வாட் அபவுட் ஏ பேஜ் ஃபார் த யூடியூபர்ஸ்? டுடே யூடியூப் இஸ் சம்திங் ஃபினாமினல். ஓடிடி இஸ் சம்திங் ஃபினாமினல். யூ ஹேவ் டு கோ ரீச் தம். யூடியூப்ல வந்து சார் எல்லாம் சொல்றான் யூடியூப் மகா கேவலமா இருக்கு, திறந்தானா ஃபோனை திறந்தா இருக்குன்னு. இந்த ஃபோன்னால எதிர்மறை, அதாவது இன்னொரு பக்கம்னு ஒரு தலைப்பு கொடுங்க. எல்லாம் ஃபோனை திட்டுறான். ஃபோன்லான என்ன பிரயோஜனம்? ஒரு 4 பிரயோஜனம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் கெட்டு போட்டாங்கிறான். அவன் ஏன் நல்லவனா இருக்கான் 4 பேர் எழுதுங்க. இன்னைக்கு யூடியூப்ல ஒண்ணுமே பார்க்க முடியலங்கிறான். நம்ம என்ன 4 விஷயம் பார்க்கணும். பாசிட்டிவ் சைடு காட்டுற மாதிரி ஒரு பக்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எதிர்மறை கருத்துக்களே இல்லாமல் இது பாசிட்டிவா இருக்கிறது எடுக்கணும். இது மாதிரி வந்து ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மை சஜஷன் இஸ், நீங்க ஃபார்மேட் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கட்டுரை கவிதை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஸ்மால் குரூப் உட்காந்து அதை தேர்ந்தெடுக்க. என்ன மாதிரி கதைகள் வந்தா எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது எழுதின மாமனார் மாமியார்னு ஆரம்பிச்சா ஷட் டவுன், த்ரோ இட் அவுட். வி ஆர் ஜஸ்ட் சிக் ஆஃப் தட். ஏதாவது புதுசா எழுதுறா இல்லை எழுதாத. ஒய் டு யூ வாண்ட் டு சி? இலக்கியம் என்பது முன்னே செல்வது, நின்ற இடத்திலே நிற்பது கூட அல்ல. அந்த நின்ற இடத்திலே நிற்பது கூட மோசம் என்று நினைக்கும் பொழுது பழசை கொண்டு வந்து சுமக்கிறது என்ன சார் இது? என்னால தமிழ்ல எழுத தெரியும்ங்கிறது போன கதை வந்து இன்னொரு விதமா பின்னாலேருந்து எழுதுது, நடுவுலேருந்து எழுதுது. இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கு. சோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் அரவுண்ட், வி cannot piecemeal that. புதுசு இருக்கா, புது டாபிக் இருக்கா? இது மாதிரி கண்ணில் விளக்கண்ணை விட்டு குத்து பார்த்தானா ஒவ்வொரு புள்ளியையும் நீங்கள் சரியாக வைத்தால் கோலம் அருமையாக மாறிவிடும். அந்த புள்ளிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கொடுங்க. ஹரியாகட்டும், அழகிய சிங்கர், கவிதை அழகிய சிங்கர், இஸ் காட் அ லாட் லேட்டஸ்ட் திங் அவர் சார். இன்னைக்கு 20 வருஷமா அவர் பேசக்கூடிய நகுலனை பத்தி இன்னைக்கு இருக்கிற புதுசா இருக்கிற பேசிட்டு இருக்கான். டேய், எங்க அழகிய சிங்கர் ஏற்கனவே சொல்றாரு அதை பத்தி அந்த காலத்துல. ஆகவே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஏதோ வித்தியாசமா சொன்னா அதை நம்ம வந்து தவறு நினைக்க கூடாது. அதை எடுத்து பார்க்கணும். புதுசா கண்டுபிடிக்கிற விஷயம், புதுமை. ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுங்க. புதுமை, குவாலிட்டி, போத் இன் கான்டென்ட் அண்ட் ஃபார்மேட். ரெண்டுத்துல வரும்போது இது யாரும் சொல்லவே வேண்டாம், இது பொக்கிஷமாக மாறும். ரொம்ப அருமையான பொக்கிஷமாக வரும். அந்த அட்டைப்படத்துல வந்து நகைச்சுவை. இன்னொன்று சார், இந்த நகைச்சுவைங்கிறது ரொம்ப சாதாரணமா சார் உங்க நகைச்சுவையா இருக்கணும். எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார் சார், பாரதி வந்து சார் உங்க ஐ யூஸ் டு டெல் தம், கூப்பிட்டாங்க. ஐ சார் ஐ எம் நாட் அன் என்டர்டெய்னர், ஐ எம் அ ஸ்காலர் ஸ்பீக்கர். எங்கிட்ட என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆகவே நம்ம எல்லாத்துலேயும் அட்டைப்படத்துலேருந்து நகைச்சுவை ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் வந்து கோகுல் போடுவார் சார், மணியம் செல்வன் போடுவான். உள்ள இருக்கிற ஏதாவது ஆர்டிகளுக்கு கட்டுரைக்கு போடுவாங்க, கதைக்கு கூட போட மாட்டாங்க. ஒரு கட்டுரைக்கு வந்து இருக்கும், அதை பற்றி ஒரு அழகான இது. அது பொக்கிஷன்னா அதுக்கு வேண்டாம். நான் அந்த காலத்துல வந்து ஆனந்த தீபாவளி மல்லாம் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணது ஃபார் த அட்டைப்படம், நாட் ஈவன் ஃபார் த கான்டென்ட். உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படி இருக்கும். அதனால அட்டைப்படம் என்பது நகைச்சுவா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் இட் ஷுட் பி வெரி இம்ப்ரெசிவ். அந்த பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இதை பற்றி பேசுறதுக்கு சுந்தரன் சொன்னார், இது உப்மா கூட்டம் கிடையாது, இது வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து இது உப்மா இல்லை, தீபாவளி லேகியம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி ஸ்வீட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லேகியம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அது பண்ணும்போதே பல பேர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு மாதிரி நம்ம தீபாவளி மலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேகியம், இது வந்து லேகியம் கூட்டம், நாட் உப்மா கூட்டம். அது மாதிரி வி ஷுட் ஹேவ் அ ரிப்பீட் லேகியம் கூட்டம் டு சி தட் வி லுக் ஃபார் த கண்டென்ட். அது மாதிரி நான் மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது, ஒரு 4 கல்லூரி மாணவர்கள் இல்லைன்னா கல்லூரி மாணவிகள் யாராக இருக்கட்டும், சிறுவர்கள், அவங்கள எழுத சொன்னோம். தயவு செய்து அவங்களுக்கு அப்பா அம்மா எழுதி கொடுக்குற குரூப்பை கூப்பிடாதீங்க. அதுக்கு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க சோ போட்டு உண்மையா எழுதுற பசங்க ஜென்சி பக்கம்னு ஒன்று நம்ம கொடுக்கலாம். சிறுவர்னு வேண்டாம். இப்போ எல்லாம் 10லேருந்தே எல்லாம் ஜென்சி ஆயிட்டான். 10 வயசுல சொன்ன வச்சு ஓட்டு வச்சு இன்னைக்கு தமிழகமே ஆடி கொண்டிருக்கு. அதனால வந்து ஜென்சி பக்கம்னு வைங்க. இன்னொன்று வந்து நேர்மறை பக்கம் என்று சொல்லி எதெல்லாம் வந்து சமுதாயம் தடுக்கிறதோ அதில் என்ன நல்லது இருக்குன்னு சுட்டி காட்டுங்கள். இன்னொரு பக்கம் வந்து மொழிபெயர்ப்புக்காக ஒரு கவிதை நிறைய வேண்டாம், ஆளுக்கு ஒன்று, பக்கம் கம்மியாக இருக்கிறத விட ஒரு கவிதை, ஒரு கதை, ஒரு கட்டுரை. அப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஃபைனலி நான் நினைக்கிறது, ஐ திங்க் அழகிய சிங்கர் வில் ஆல்சோ அக்செப்ட், என்னுடைய அருமை நண்பர், கவிதையெல்லாம் இப்போ எனக்கு ஒரு பெரிய, அந்த காலத்துலேருந்து எனக்கு வந்து தீபாவளி மலர்ல நான் நிறைய எழுதியிருக்கேன், அமிர்தசரி பி கலைமகள் எல்லாத்துலேயும். அந்த லெங்க்த்தை பொறுத்து என்ன ஆகும், அதை வந்து ஹரி சொன்ன மாதிரி ஃபில்லர் மாதிரி போட்டுருவாங்க. அது ஒரு கதைக்கு நடுவில் அவ்வளோ சார், நான் எழுதுகிற 4 லைன் வந்து 40,000 வேர்டுக்கு ஈக்குவல் சார். நீங்க வந்து ஒரு கவிதை போட்டா ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதை போடுங்க சார்.
இருப்பதற்காக வந்தோம் இல்லாமலே போகிறோம் அப்படின்னு நகுலன் கவிதை. ஒரே ஒரு லைன் தான். ஏன் உங்களுக்கு இது போடக்கூடாது ஒரு பக்கம் ஃபுல்லா? இதை விட யாரு சார் சொல்ல போறோம் ஒரு 1000 வேர்ட்ல? ஸோ கவிதைகளுக்கு நீங்கள் பக்கம் கொடுத்தால் ஒரு முழு பக்கம் கொடுங்கள். அல்ல ஒரு மினிமம் 20-30 லைன்ல இருக்கிற கவிதையை தேர்ந்தெடுத்து தயவு செய்து கட்டம் கட்டி ஒரு ஓரமா படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நடுவில் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு இதை போட்டுட்டு தயவு செய்து அது வந்து கவிதைகளை அவமானப்படுத்து போல இருக்கிறது. நான் தயவு செய்து சொல்றேன், அதை நீங்க பண்ணுங்க. அது மாதிரி இன்னொரு ஃபைனல் டச், நீங்க படிக்கும்போது எப்பவுமே நம்ம இப்பெல்லாம் வேகமா போயிட்டு இருக்காங்க. படிக்கும்போது என்ன பண்ணணும், அந்த காலத்தை பண்ணுவார் நாப்பாவுடைய கதைகள். நாப்பா எழுத்து வந்து தொழுது படிக்கணும், தொழுது படிக்க வேண்டிய கதைகள். ஆனா அவரே என்ன பண்ணுவார், அவருடைய அந்த காலத்து கதையில ஒரு பெரிய ஒரு கட்டம் மாதிரி மேல போடுவார். கட்டம் மாதிரி போட்டு அந்த கதையில வர ஒரு எழுத்து எடுத்து மேல கொட்டேஷன் மாதிரி போடுவார். பிகாஸ் ஹீஸ் ரைட்டிங் இஸ் ஆல்வேஸ் கொட்டேஷன். அது பாரதியார் ஒரு கொட்டேஷன் போடுறார். அவர் வந்து என்ன தின்பதற்காக பல்லல் தின்பதற்காக உள்ள இதழ்கள் இந்த மாதிரிலாம் வந்து. நான் என்ன சொல்றேன், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்க கதை எதுவா இருந்தாலும் படிக்கிறவங்களை ஈர்ப்பது போல அதை ஒரு 2 லைன்ஸ்ல சுருக்கி இதை பாரு அப்படின்னு ஜஸ்ட் பிளாக்ல பண்ற மாதிரி ஒரு கேட்சி வேர்ட் ஒன்று. இதுக்கு வேண்டிய ஒரு ஆசிரியர் உட்காந்து இது பண்ணும். ஐ திங்க் பீப்புள் லைக் பாஸ்கர் கேன் டூ தட் லார்ஜ். பயங்கரமா பண்ணுவார். அது மாதிரி வந்து சில பேர்கிட்ட அது கொடுத்து நீங்க ஃபைனலா எடிட் பண்ணி வரும்போது அது ஒரு கட்டம் போட்டு ஏன் படிக்கணும்னு இதோ பாருங்கள் இதோ வருகிறது ஏதோ ஒன்று சம்திங் லைக் தட். இட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட். இந்த அது மாதிரி வந்து இந்த தனியா அந்த என்ன பேஜஸ் தனியா கொடுக்கணும்ல, போன மாதிரி நீங்க பண்ண மாதிரி எல்லாம் மிக்சட் ஆகும். இதுவரை பூபாலம், இதுவரை இது அது மாதிரி இல்லாத எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. இது எல்லாமே கரெக்டு. அந்த தலையங்கம் ஆல்சோ லாஸ்ட் டைம் இந்த வெரி பியூட்டிஃபுல் தலையங்கம். அது மாதிரி அந்த தலையங்க பேஜ் இருக்கட்டும். இந்த வாட்டி தலையங்கம்னு இல்லாத நீங்க என்ன பண்ணுங்க, தலையங்கத்து மாதிரி மாற்றி பண்ணோன்னா நடுப்பக்கம்னு வைங்க. இப்படி பிரிக்கிறது என்ன, 3 பேர் இருக்கு, 3 ஆசிரியர்களும் எதாவது எழுதலாம். பிரிச்சு நடுவில் பார்த்தா ஏண்டா நாங்கள் நடுவர்கள் நாங்கள் எதையும் வந்து சரியா சீர்தூக்கி கொடுப்போம் என்ற அளவிலே தலையங்கம் என்பது தலையங்கமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து நடுவில் இருக்கலாம். நம்ம வந்து நம்ம சென்டர் பீஸா இருக்க. வி ஆர் நாட் லீடர்ஸ், வி ஆர் பார்ட் ஆஃப் யூங்கிறது காட்டுறதுக்கு ஒரு மாறுதலாக தலையங்கம் நீட் நாட் பி இந்த ஆரம்பம் தனியாக நாங்கள் தான் சொல்றோம் லிசன் டு மீ ஃபாலோ மீ அப்படி இல்லை, நட்டு பக்கத்தில் இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போக போக இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ திங்க் நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். பட் இந்த கூட்டத்தில் பேச நான் எங்கே போகிறேன், இல்லை பேச போகிறேன், இல்லை இன்னும் எவ்வளோ நாள் பேசி கொண்டிருப்பேன். எனவே இந்த ஐடியா சொல்கிறேன், இதில் எது நல்லா இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துங்க. ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. இது மாதிரி கூட்டம் நிச்சயமாக இது வந்து லேகிய கூட்டம். இது வந்து இன்னும் 2-3 கூட்டம் நடந்தால் கூட we can improve. அவர் ஐடியா இஸ் ஃபைனலி இந்த தீபாவளி மலர் இந்த மாதிரி 3 சேர்ந்து வரும்போது this should be the best in the season அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு வரணும். Let us go towards that at every level. Have a point of quality control. அந்த குயிஸை வச்சுட்டே போகலாம் ஒவ்வொரு ஸ்டாம்ப். Thank you very much for the great opportunity. நன்றி. எக்ஸலன்ட் சார். தீபாவளி மலர் எப்படி நடத்துறதுன்னு ஒரு கிளாஸே எடுத்துட்டீங்க நீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க. பர்டிகுலர்லி ஜென்சி பக்கம் சொல்லி அது கொண்டு வந்தீங்க. குவாலிட்டி போர்டு அது ரொம்ப நல்லது. டிட்பிட்ஸ் பற்றி சொன்னீங்க நீங்க. அட்டைப்படம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கல்லூரி மாணவர்கள் எழுத வைக்கணும், நேர்மறை பக்கம் வேணும்னு சொன்னீங்க. அது மாதிரி கவிதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது நிறைய கவிதைகளும் துணுக்குகளும் ஃபில்லர் மாதிரி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுக்கு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில பத்திரிகைகளில் போடுறாங்க. ஒரே ஒரு பக்கத்தில் கவிதை, அதுக்கு இப்போ படங்கள் 10 வரி தான் இருக்கும், ஆனால் முழு பக்கமே அது நிறைஞ்சிருக்கும். அந்த கவிதை அப்படியே வருது. ஆனால் கொஞ்சம் பக்கம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இப்போ பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையை பற்றியும் ஒரு எடிட்டர்ஸுடைய இது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நல்லா இருந்தது. நிறைய நாடகம் பற்றி சொன்னீங்க. எக்ஸலன்ட் சார். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி கவாஸ்கரும் டெண்டுல்கரும் இருக்கும்போது நம்ம சூரியவம்சி மாதிரி ஆட்களை கூப்பிடணும் அப்படின்னு அதையும் சேர்த்து பண்ணோம். நம்ம யங்ஸ்டர்ஸையும் கூப்பிடலாம். நம்ம அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு நல்லா பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குவிகம் பார்ட் ஆஃப் நான் என்னுடைய ஐடியாஸை சொல்கிறேன்னா, நிறைய இன்புட்ஸ் இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது வந்து தீபாவளி மலருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு குவிகம் என்ற பத்திரிகையை நடத்துவதற்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணுமோ அதையும் நான் ஒரு இன்புட்ஸாக நான் எடுத்துக்கிறேன். தீபாவளி மலர் நிச்சயமாக ஒரு 2-3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அது ஒரு இது. அந்த ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சினிமாவை பற்றி, ஒடிசி மாதிரி பற்றியும், விஞ்ஞானத்தை பற்றியும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றியும் கொஞ்சம் எழுதணும். யங்ஸ்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அதே சமயத்தில் இட் ஷுட் பி ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அலாக்காட்டை மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம போய் ஒரு இதை எடுத்து பஃபேக்கு போகிறோம், நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு பஃபே பிளேட் மாதிரி அது ஃபுல்லாக இருக்கணும். அது ஃபுல் பிளேட்டாக இருக்கணும். நமக்கு அதில் ஒரு ஸ்வீட் இருக்கணும், அதில் மற்ற எல்லா இதுவும் இருக்கணும். சாப்பிடுவதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
அல்லது ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒரு தட்டு நிறைய இலையில போட்டு என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த இன்ஃபேக்ட் தட் would be a பெட்டர் சாய்ஸ்ன்னு தோணுது இப்போ சொல்லும்போது. ஒரு நல்ல இலை போட்டு அதில் எங்கே எதை போடணும் அப்படின்னு தெரியணும் கரெக்டாக. அவியலா இந்த இடத்துல இப்போ அதில் ஜென்சிக்கு தேவையான இப்போ எல்லாருமே பிரிஞ்சி அது இதெல்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க அதில் ப்ளஸ் ஸ்வீட்ஸில் வித்தியாசமான ஸ்வீட்ஸ் கொண்டு வர்றாங்க, ட்ரிங்க்ஸ் ஏதோ ஸ்பெஷலாக கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸும் கொண்டு வரலாம். அது பாரம்பரியமான ஐட்டங்களும் கொஞ்சம் இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு இலை மாதிரி கொண்டு வரலாங்கிற கான்செப்ட் தான் தோணுது இப்போது. நிறைய எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் பூர்த்தி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா ஒருத்தருக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் நமக்கு பிடிச்சதை அதை எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி குட் மீட்டிங். இன்ஃபேக்ட் உப்மா மீட்டிங் சொல்கிறத விட, ஈவன் லேகி மீட்டிங் சொல்கிறத விட இது ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஃபார் தாட் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி நல்ல ஒரு விருந்தாக அமைஞ்சது இன்னைக்கு. நிச்சயமா நிறைய நண்பர்கள் நம்மளுடைய இன்புட்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்ம குவிகம் தீபாவளி மலர் இது இருக்கிற தீபாவளி மலரே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இனிமேல் தான் நாங்கள் ஆரம்பிக்கவே போகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆர்டிகல்ஸ் கேட்கணும், எல்லாரையும் கேட்கணும், எக்ஸிஸ்டிங் ஆட்கள் நம்ம நண்பர்களையும் கேட்கணும், ப்ளஸ் வெளியில் இருக்கிறவங்களையும் புதுசாக ஆட்களையும் கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a big challenge for all the three of us and of course சுந்தரராஜன் சார், Dr. Bhaskaran. Yes. இன்டர்நெட்ல சுரேஷ் அகெயின் ஆ. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து டு ஆட் என்னன்னாக்க இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் திஸ் தீபாவளி மலர். தீபாவளி மலர் வந்து டிஜிட்டலி வெதர் பெய்டு ஆர் ஃப்ரீ சோர்ஸோ எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் இட் ஷுட் பி அவைலபிள் இன் எய்தர் கிண்டல் ஆர் அமேசான் ஆர் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சோர்ஸ். இப்போ குவிகமோட ஒரு பார்ட் ஆஃப் இட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ உதாரணமாக வசந்த மலர் வந்தது இல்லையா? இந்த வசந்த மலரில் நல்ல நல்ல கட்டுரைகள் கதைகள்லாம் இருக்குது. பட் அது 200 பேருக்குள்ளே முடிஞ்சு போய்டுறது. அது இல்லாமல் இஃப் இட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு மோர் பீப்புள், அது அது அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாக்க இந்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கணும். எப்படி அது மெத்தட் யூ கேன் டூ வெதர் பெய்ட் ஆர் அன்பெய்டு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இட் ஷுட் பி அவைலபிள் டிஜிட்டலி. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ நவ் மோஸ்ட் ஆஃப் த தீபாவளி மலர்ஸ் ஆர் இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் இட் டிஜிட்டல். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை, இட்ஸ் a வெரி குட் கான்செப்ட். அது ஏற்கனவே திங்கிங் இருக்கு. அதாவது போன தடவை கொண்டு வந்தோம். ஆனால் அதே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லிமிடெட் எடிஷனாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது இன்ஃபேக்ட் இது டிஜிட்டல் வெர்ஷன் வில் பி a பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் பிரிண்ட் வெர்ஷன். ஏன்னா அதில் கலர் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்தார் போன தடவை கிருபானந்தன். அதில் இதில் வந்து நம்ம கலருக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, காஸ்ட் பெனிஃபிட் வேணுங்கிறதுக்காக நம்ம கலர் போடுறதில்ல இதில். ஆனால் டிஜிட்டல் வெர்ஷனில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலராக கன்வெர்ட் பண்ணி அது ஒன்று பண்ணி அது ஒரு சர்க்குலேஷன் பண்ணோம் நம்ம. இப்போ இதோட டெஃபரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்னபடி அதை வந்து அமேசான் கிண்டல்லையும் போட தீபாவளி மலர் 3 பேர் சேர்ந்து தீபாவளி மலர் பழசையும் கூட அப்லோட் பண்ணிடலாம். வசந்த மலர் கூட அதில் அப்லோட் பண்ணோம்னா பீப்புள் கேன் ரீட் இட் அண்ட் இஃப் அட் ஆல் சம்படி ரீட்ஸ் இட் வி கேன் கெட் மணி ஆல்சோ அவுட் ஆஃப் தட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சார் கான்செப்ட். ஒரு நிமிஷம் சார், சுந்தரராஜன், 1 minute. Talking about the price, the digital also, digital can also be priced. That is also there. ரெண்டாவது நம்ம தீபாவளி மலர் ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப வந்து டவுன் ரேட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இஃப் இட் கம்ஸ் டு 125னா அதை 115 போட்டோன்னா எவ்ரிபடி 25 rupees கிடைக்கிறது நமக்கு. வி ஆர் ஏபிள் டு கெட் த கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ ரொம்ப நம்ம வந்து ரொம்ப எக்கானமிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறத தவிர, apart from donations and all that, the price also will be able to meet the basic expense. ரொம்ப வந்து அதை கம்மியாக பண்ண வேணாங்கிற அதுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஆக்சுவலாக ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. கரெக்ட் சார். ஏன்னா காசு பார்த்தாலே இப்போ வந்து அரௌண்ட் 200 rupees கிட்ட காஸ்டே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ 200 rupees தான் வைக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா we don't want make any profit out of that. அது we are making it very clear. லாஸ்ட் இயர் 200 தான் பண்ணிருக்கோம் சார். Is it? லாஸ்ட் இயர் 200 தான் பிரைஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் 200 rupees ப்ரைஸ் போட்டிருந்தோம். இந்த தடவை அதுக்கு கம்மியாக போடுறதுங்கிறது முடியாது. 150 பக்கம் கொண்டு வரோம். அதுவும் பெரிய சைஸு. சின்ன சைஸ் வந்தாலே நம்ம 100 பக்கத்துக்கு 100 ரூபாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது டபுள் சைஸ் அது. ஸோ அதனால அரௌண்ட் 200 rupees தான் ப்ரைஸ் இருக்கும் டெஃபினட்டாக. இவங்க ஸ்பான்சர்ஸ் நிறைய ஏதாவது கிடைச்சதுன்னா ப்ராப்ளி ப்ரைஸ் கேன் பி ரெடியூஸ்டு. அது இன்னும் கொஞ்சம் பக்கங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் திங்கிங் இருக்க வழியே நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைஸில் வந்து கம்மியாக பண்ணுறதுக்கு முடியாது. டிஜிட்டல் வெர்ஷனை வந்து தனியாக சேல் பண்ண வேண்டாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தா டிஜிட்டல் வெர்ஷன் தனியாக அது பண்ணலாம். முதல்ல பிரிண்ட் வெர்ஷனை சேல் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்ளி வி கேன் கோ இன் ஃபார் த செல்லிங் ஆஃப் டிஜிட்டல் வெர்ஷன் ஆல்சோ. பீப்புள் ஹூ ஆர் அப்ராட் ஹூ cannot get a print copy, they can get it. பானுமதி மேடம் ஏதாவது சொல்ல இது பண்ணிங்களா? சொல்லுங்கள், அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். சார் வந்து இந்த ஜென்சி பக்கம்னு சொன்னார். அப்போ ஒரு ஐடியா வருது. அதாவது ஜென்சி வந்து அவள் எழுதுவாளா என்னன்னு தெரியல. அதுக்கு பதிலாக அந்த ஏஜில் இருக்கிற, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், புதுசாக வேலைக்கு போனவா, அவளை வந்து ஒரு
குரூப் டிஸ்கஷன் மாதிரி நம்ம அவளுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அவளை டிஸ்கஸ் பண்ண வச்சு அதை நம்ம ஒரு கட்டுரையாக எழுதலாம். பண்ணலாம் சார், அது பண்ணலாம். ஃபோட்டோஸோட நம்ம போடலாம் அந்த இது. குட் கான்செப்ட். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ரியலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி அபவுட் த இன்புட்ஸ் கிவன் பை சோ மெனி அவர் ஸ்டால்வர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நியூ கமர்ஸ். அது மாதிரி எல்லாருடைய ஏதோ இன்புட்ஸ் கிடைச்சிது. வில் ட்ரை டு மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாங்கிறது. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் ஜாப். ஏன்னா லிமிட்டட் பேஜஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவைலபிளாக இருக்குது. கிருபானந்தன் அண்ட் டாக்டர் பாஸ்கரன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஓவராலாக அதை எப்படி தேர் எடிட்டர் சீஃப் எடிட்டர் தான் சொல்லணும். அந்த மாதிரி அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணி எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பண்ணுவோம். We will live up to your expectations, sir. Thank you very much for this wonderful meeting. இது அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம் நிம்மதி நமது கையில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டாக்டர் டிஎன் பத்ரின்னு ஒருத்தர், ஒரு பெரிய எஜுகேஷனலிஸ்ட்டு, ஒரு டீச்சராக இருந்திருக்காரு, பெரிய பிஹெச்டி டபுள் பிஹெச்டி இன் எஜுகேஷன் அண்டு இங்கிலீஷ் பண்ணியிருக்காரு. அவரை நம்ம குவிகம் சிவசங்கரி விழாவில் மீட் பண்ணோம். அவர் வந்து பேசி அவருடைய புக்கு, அது மாதிரி ஒரு புக்கே எழுதியிருக்காரு, நம் நிம்மதி நமது கையில் அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்டை வச்சு இப்போ பர்டிகுலர்லி நம்ம எல்லாரும், அவரும் நம்ம குரூப் தான், யங்ஸ்டர் இல்லை, அவர் கிட்டத்தட்ட நம்ம ஏஜ் குரூப் தான், அரௌண்ட் 70 +or -. அவர் அதை பற்றி பேசுகிறதுக்காக அடுத்த வாரம் வருகிறாரு.